ஆறாவது, the church is a flock. திருச்சபை என்பது மந்தை போன்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது 25ஆம் வசனம், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருக்கிறீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார், சிதறுண்ட ஆடுகளைப் போல நீங்க இருந்தீங்க, ஆனா இப்பொழுது உங்களுக்கு என்று ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கீங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மெய்ப்பர் என்ற ஒரு ஊழியம் இருக்கிறது. ஆனால் அந்த மெய்ப்பருடைய ஊழியத்தை கவனிக்கிறவர், பிரதான மெய்ப்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல மெய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறார்கள், மனிதர்களை, அதாவது ஆத்துமாக்களை அவர்கள் போஷிக்கிறார்கள், நடத்துகிறார்கள். ஆனால் பிரதான மெய்ப்பர் இயேசு சுவாமிக்கு வரும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மெய்ப்பர்கள் அவருக்கு ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஸோ சபை என்பது ஒரு மந்தையை போல காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு ஃப்ளாக் மாதிரி அனாலஜியில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், மந்தை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த செம்மறி ஆடுகள் என்ன செய்யும் என்றால், அது எப்பவுமே மெய்ப்பனை சார்ந்து கொண்டிருக்கும். தனியாக அது போகுமானால், தனியாக போகும்போது அது ஏதாவது ஒரு குடியில் விழுந்து விடும். தனியாக அது இருக்க அதற்கு வாய்ப்பில்லை. எப்பொழுதும் மெய்ப்பன் கூடவே இருக்க வேண்டும், மெய்ப்பனை பின்பற்றி போக வேண்டும். மெய்ப்பன் அதுக்கு ஆடுகளுக்கு அந்த தடையை கொடுத்து பிறகு அதை பாதுகாத்து பராமரித்து நடத்தி கொண்டு வருவார். இது எதை காட்டுறதுனால், we have to be interdependent, அதாவது ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த ஃப்ளாக், அதாவது மந்தை என்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம இண்டிபெண்டாக செயல்படக்கூடாது. எப்பவுமே ஊழியம் செய்வதிலும் சரி, ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்வதிலும் சரி, இன்டர்டிபெண்டன்ட், ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, திருச்சபை ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருப்பது தான் தேவன் அமைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து வாழ வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். ஸோ அதனால்தான் சபை என்பது ஒரு மந்தை போல காட்டப்பட்டிருக்கிறது. நம்பர் 7, 7வது, the church is a house. சபை என்பது வீடு போன்றது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிற கவனிங்க. தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளுக்கு உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணம் ஆதாரமாயிருக்கிறது. அதாவது ஒரு வீட்டில் நுழையும் போது அந்த வீட்டில் எப்படி ஒரு நறுமணம் இருக்கிறதோ, அதே போலவே நறுமணமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து, ஒரு வீடு எப்படி வாசனை நிறைந்ததா இருக்கிறதோ, சாட்சி நிறைந்ததா இருக்கிறதோ, அதே போலவே கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் இதை நமக்கு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, வீடு என்று அது காட்டும்போது ஜப வீடு மறக்கக்கூடாது. ஏன்னா இயேசு சுவாமியே சொல்லியிருக்கிறார், என்ன வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். எனவே ஹவுஸ் என்ற அந்த அனாலஜியில் பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் ஜபம், தேவனை அறிகிற அறிவு. ஓகே, 8வது, 8th one, the church is a field. திருசபை என்பது ஒரு நிலம் போன்றது. எப்படி ஒரு விவசாயி நிலத்தை உழுதிட்டு விதைத்து அறுவடை செய்கிறார்களோ, அதே போலவே திருச்சபையானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாம் கனி கொடுக்கலாய் மாற வேண்டும் என்று அந்த அனாலஜியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். பண்ணை என்ற அந்த வார்த்தை பாருங்க, ஃபீல்டு, அதாவது ஒரு நிலம். ஒரு விவசாயி எப்படி நிலத்தை பராமரித்து அதை விதைத்து அறுவடை செய்கிறாரோ, அதே போலவே அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறார்களோ, அதே போலவே திருச்சபையானது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு வரங்களை குறித்து இன்றைக்கு திருச்சபை அதிகமாய் வலியுறுத்தி பேசப்படுகிறது. நல்லது தான், வரங்கள் நமக்கு ரொம்ப தேவை ஊழியம் செய்வதற்கு. ஆனால் கனிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஒருவருடைய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆவியின் கனியோ என்று சொல்லி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், விசுவாசம் போன்ற கனிகள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே கனி நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு வரங்களை குறித்து நாம் வலியுறுத்தி பேசுகிறோமோ அதற்கு சமமாக கனிகளை குறித்தும் நாம் பேச வேண்டும். வரங்களை எவ்வளவு வாஞ்சியோடு நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதே போலவே கனிகளை குறித்து நாம் முயற்சி எடுக்க வேண்டும். கனிகளை உண்டாக்க செய்ய வேண்டும். அன்பா இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும், கனிகளை கொடுக்கலாம் நாம் இருக்க வேண்டும். எனவே சபை என்பது ஒரு நிலத்தை போன்றது. நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்பர் 9, the church is an army. திருச்சபை என்பது பட்டாளம் போன்றது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்க ஒரு நோக்கத்தோடு அங்கே செயல்படுறாங்க. எப்படின்னா அலர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போது நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பு எல்லை படைகள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், என்னமா சோல்ஜர்ஸ், ஆர்மி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல தான் அந்த ஆர்மி என்ற அனாலஜியில் சபை செயல்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அது என்ன போராட்டம்? பைபிள் பேசுகிற ஒரே போராட்டம் விசுவாச போராட்டம். அந்த விசுவாசத்தை கெடுப்பதற்காக, நமக்குள்ள விசுவாசம் இல்லாத செய்வதற்காக சாத்தான் முயற்சி செய்வான். அப்படி முயற்சி பண்ணும்போது நம்ம அந்த அணிகலன்கள், அதாவது பவுல் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, அது போலவே அந்த ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு, எப்படி மிலிட்ரியில் சோல்ஜர்ஸு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்களோ அதே போலவே நாம் சர்வ ஆயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்க்கத்தக்கதாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலிருந்து எபேசியர் 6:14 வசனம், சத்தியம் என கச்சை அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்ன மார்க்கவசு தரித்தவர்களாயும். நமக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும், நேரம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த சபை என்பது எப்படிப்பட்ட அனாலஜியில் சொல்லப்பட்டிருக்குது என்றால் ஒரு ஆர்மி மாதிரி, அதாவது ஒரு பட்டாளம் மாதிரி. அதில் வேலைஸ்வர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ, எப்படி அலர்ட்டாக இருக்கிறாங்களோ, அதே போலவே நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் அலர்ட்னஸோடு கூட, தெளிந்த புத்தியோடு கூட நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி வருகிறபடினாலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விழிப்பான ஜெபத்தோடு கூட அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தந்திரங்களை அறிந்து கொண்டு சாத்தானை முறியடிக்க வேண்டும். கடைசியாக 10வது, the church is a lamp. திருச்சபை என்பது விளக்கை போன்றது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எனவே சபை என்பது ஒரு சர்ச் ஒரு லேம்ப் மாதிரி அனாலஜியில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபை ஒரு விளக்கை போன்றது. அப்போது நம்முடைய பிஹேவியர், நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சம் கொடுக்கலாம் இருக்க வேண்டும். we have to dispel the darkness, அதாவது இருளை துரத்துக்குள்ளாய் நாம் இருக்க வேண்டும். நாம் போகிற இடத்துல இருள் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல போய் நம்ம வேலை செய்கிறோம்னா, ஒரு இடத்துல போய் நம்ம படிக்கிறோம்னா, நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல இருளை நாம் வெளியேற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்ம போனால் ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். ஸோ ஆண்டவர் நம்மை அப்படித்தான் வெளிச்சமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டார்க்னஸையும், எல்லா வித இருளை போக்குவதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வெளிச்சமாக நம்மை வைத்திருக்கிறார். எனவே வெளிச்சத்தோடு நாம் வாழும்போது அந்த வெளிச்சத்தோடு ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், உன் ஒளியிடத்தில் ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லி. அதே போலவே நீங்கள் வெளிச்சமாய் வாழும்போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, உங்கள் கிரியன் மூலமாய், உங்கள் நடத்தின் மூலமாய் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது, சபையார் நம்ம எல்லாரும் ஒரு விளக்காய் செயல்படும் போது
நிச்சயமாக அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நாம் போற இடத்துல நாம் ஒரு வெளிச்சமாக நாம் காணப்படுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். 10 அனாலஜியை நாம் பார்த்தோம். திருச்சபை என்பது 10 ஒப்புமைகளால், உதாரணங்களால் விளக்கப்பட்டுள்ளது. ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாவிட்டாலும் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்கள். திருச்சபையாய் ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்பி இந்த உலகத்துக்கு சாட்சிகளாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், உப்பாய் கர்த்தர் நம்மை வைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.